ஸோ இப்போ இங்கே ஒரு லேப்டாப் மதர் போர்டு லெனோவோ E4325 அப்படின்ற மாடல். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போர்டு ஆன் ஆகலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே டிசி பவர் சப்ளைல நான் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டாண்ட் பை ப்ராப்பராக எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பவர் பட்டனுக்காக இந்த 2 பின்னை ஷார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஃபேனும் ரொட்டேட் ஆகும், ப்ளஸ் ஆம்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 மில்லிஆம்ஸ்க்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா எடுக்குது. ஸோ பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு ஆன் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் இங்கே சைடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ கீபோர்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ நமக்கு கீபோர்டில் கேப்ஸ் லாக் எல்இடி எல்லாம் எரியணும். ஸோ அது எரியுதான்றதை மட்டும் பார்க்கணும். ஸோ பட் எனக்கு இங்கே என்ன ஆகலை அப்படின்னா, கேப்ஸ் லாக்கும் நம்பர் லாக் எல்இடி எதுவுமே எரியலை. ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த போர்டில் பயாஸ் ஐசி மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஸோ பயாஸ் ஐசியை ப்ரோக்ராம் பண்ணோம்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஸோ அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸோ ஒர்க் ஆயிடுச்சா இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.